பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். என் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நலமாய் சுகமாய் பலமாய் எப்பொழுது நீங்கள் சந்தோஷமாய் இருக்கிறீங்கன்னு நான் விசுவசிக்கிறேன். கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்நாள் வரை உங்களோடு கூட இருந்ததினால் நீங்கள் இன்றைக்கும் ஜீவிக்க ஆண்டவர் அனுக்கிரகம் செய்திருக்கிறார். எப்படி எல்லாரும் சுகமாய் இருக்கிறீங்க? இந்த நாளிலும் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சியாய் வந்திருக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் முதலாவது அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது, உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லி வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, ஒளியை குறித்து பேசுகிற பொழுது ஒளியானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அது பிரகாசிப்பிக்கிறதா இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கிறோம், ஒளி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தி செல்வது மிக கடினமானது. இருள் என்பது எப்பொழுதும் ஆபத்தும் வேதனையும் இங்கே மிக பயத்தையும் உண்டாக்குற விடயமாய் இருக்கிறது. ஒரு மனித வாழ்விலே பயத்தோடு திகிலோடு இருளடைந்து போயிருக்கிற ஜீவியத்தை உயிர்ப்பிக்கும்படியாக, விடுவிக்கும்படியாக, விடுதலை அளிக்கும்படியாக இறைமகன் மனிதனாய் பூமிக்கு வந்து உருவெடுத்து மனித வாழ்வை அங்கே பிரகாசிப்ப செய்வதுதான் மிக மகிமையிலும் மகிமையானதாய் இருக்கிறது. இந்த வசனம் சொல்கிறது, உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லப்படுகிறது. நான் சொல்ல வருகிற ஒளி அது மெய்யானதாக இருக்கிறது. மனித வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கிற ஒளிகளை பார்க்கிலும் பலவிதமான ஒளிகள் இருக்கிறது. சூரியனிடத்திலிருந்து ஒரு ஒளி வருகிறது, அதே போல மின்சாரத்திலிருந்து ஒளி வருகிறது. இப்படி பல ஒளிகளை நாங்கள் பார்த்தாலும் அவைகள் எல்லாவற்றை பார்க்கிலும் மெய்யான ஒளி என்று இறைவனை வர்ணிக்கப்படுகிறது. ஒரு மனித வாழ்க்கையிலே இன்றைக்கு இருளடைந்து போயிருக்கிறது. பாவம் என்கிற இருள், சாபம் என்கிற இருள், மரணம் என்கிற இருள், மரண பயம் என்கிற இருள், இப்படிப்பட்ட பலதரப்பட்ட பயங்கள் மனித வாழ்வை சூழ்ந்து கொண்டு இருக்கிற பொழுது வேத வசனம் சொல்கிறது, உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, மனித வாழ்விலே அங்கே விடை காண முடியாத அநேக கேள்விகள் இருக்கிறது. விடியலை காண முடியாத அநேக மனங்கள் இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையிலே இறைவன் மனிதனாய் இந்த பூவுலகத்திற்கு வந்தது மட்டுமல்ல, மனித வாழ்வை பிரகாசமடைய செய்து மனிதனுக்கு விமோசனத்தை உண்டாக்கி மனிதனுக்கு நாங்கள் நற்சீர் பெறும்படியாக அவர் நன்மைகளை செய்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு கூட நீங்கள் ஏதோ ஒரு இருள் போன்ற சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு பயம் உங்களை பயப்படுத்தி ஒரு இருளை போன்று காணப்படலாம். இல்லாவிட்டால் நீங்கள் நம்பின நம்பிக்கையிலே ஏமாந்து தோற்று போய் உங்களுடைய வாழ்க்கை இருளடைந்து போய் இருக்கலாம். இனி நான் மீள எழவே முடியாது, இனி நான் மீண்டு வர முடியாது, இந்த கடன் தொல்லையில் இருந்து, இந்த கஷ்டத்தில் இருந்து, இந்த பிரச்சனையில் இருந்து, இந்த தேவையில் இருந்து நான் மீண்டு வர முடியாது என்று சொல்லி நீங்கள் புலம்பி அழுது கொண்டிருக்கலாம். அன்பு பிள்ளைகளை, உங்களுக்கு அன்பாய் நான் சொல்லுகிற தேவனுடைய வசனம் அல்ல, உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒரு ஒளி இருக்கிறது. உலகத்தில் நீங்கள் பார்க்கிற ஒளி அல்ல அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்வை பிரகாசிக்க பண்ணுகிற, உங்களுடைய வாழ்வின் இருளிலிருந்து தூக்கி எடுத்து உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு விடியலை கொடுக்கக்கூடிய இருளை குறித்து நான் உங்களோடு பேசுகிறேன். அந்த வெளிச்சம் தான் மனிதனுக்காக விடியலை உண்டாக்குவதற்காக இந்த பூ உலகத்திற்கு இறைவன் மனிதனாய் வந்த மேன்மையான காரியமாய் இருக்கிறது. இறைவன் மனிதனாய் வந்து மனிதனுக்கு காணப்படுகிற அத்தனை சூழலிலிருந்து அவனை விடுவித்து விடியலுக்குள் நடத்துவதற்கு இறைவன் மனிதனாய் இந்த பூமிக்கு வந்தார். அதே தெய்வம் சொல்லுகிறார், நான் உங்களை பிரகாசிப்பிக்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. நான் உங்களுடைய வாழ்க்கையை ஈடேற்றம் காண செய்வேன், உங்களுடைய வாழ்க்கையை நான் அங்கே மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணுவேன் என்பதாக. இன்றைக்கு தோல்வியோடு நின்று கொண்டிருக்கிற நீங்கள், பயத்தோடு நின்று கொண்டிருக்கிற நீங்கள், ஒரு இருள் போன்ற அனுபவத்திற்குள் வேதனைக்குள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு தெய்வம் இந்த நாளில் ஒரு விடியலை கொடுக்க போகிறார், ஒரு வெளிச்சத்தை கொடுக்க போகிறார். நீங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த ஒளியை குறித்து நீங்கள் விசுவாசிப்பீர்களாய் இருந்தால் உங்களுடைய மனதை திறந்து கொடுத்து, என் வாழ்க்கை இருளான என் வாழ்வுதான் இப்போ வெளிச்சமாய் மாறட்டும் என்று சொல்லி பாருங்களேன். உங்களுடைய உள்ள கதவை திறந்து கொடுத்து பாருங்களேன். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான விடியலை உங்களால் காண முடியும். அன்பானவர்களே, மனிதர்கள் கெட்டு அழிந்து போகக்கூடாது என்பதற்காய் இறைவன் மனிதனாய் இந்த பூமிக்கு வந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவர் இன்றைக்கு மனிதனை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் நம்பினால் நீங்கள்
நீங்க நற்சீர் பெறுவீங்கள். நீங்கள் நம்பினால் விடுதலையே அங்கே அடைய முடியும். பிரியமானவர்களே, நீங்கள் எந்த சூழலில் இருப்பீங்கள் என்பது தீராத பிரச்சனை, தீராத தலைவலி, தீராத தொல்லைகள், தீராத பிரச்சனைகளோடு தவித்துக் கொண்டிருந்தாலும் உங்களை அந்த இடத்திலிருந்து தூக்கி எடுத்து உங்களை விடுவிப்பதற்கு இன்றைக்கும் அவர் ஆவலாய் உங்கள் பக்கமாய் கடந்து வந்திருக்கிறார். இந்த காலை பொழுது நீங்கள் மன சோர்வோடு கூட எழுந்து உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். பல கேள்விகள் மத்தியில் நீங்கள் தடம் புரண்டு போய் இருக்கலாம். நீங்கள் தள்ளாடி நடக்கிற ஒருவராய் இருக்கலாம். அந்த நிலையில் இருந்து தெய்வத்தை நோக்கி பாருங்களேன். தேவன் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். எத்தனை பேர் அதை நம்ப போகிறீர்கள்? நான் உங்களுக்காக மன்றாடட்டும். சர்வ வல்லமை உள்ள நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் உம்மை நம்பி வந்த பிள்ளைகளுக்கு நீர் ஒரு நன்மை செய்யும். வாழ்க்கையில் ஒரு விடியலை உண்டாக்கும் ஐயா. ஆண்டவரே, பிரகாசிப்பிக்க பண்ணும், ஒரு அற்புதம் செய்யும். உம்முடைய கரங்களின் பிள்ளைகளை நான் ஒப்புக் கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.